வணக்கம் நண்பர்களே. மைவித்ரி ஆர்ட்ஸ்ல நிறைய பொருட்கள் வெளியில கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தகவல் எல்லாமே நீங்களும் பார்த்திருப்பீங்க. இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரீதியா நிறைய பொருட்கள் சேல்ஸ் ஆகாமலே அப்படி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சேல்ஸ் ஆகாம இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா பொருள் கிடைக்கல. இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எல்லாருமே, அதாவது ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருக்கு என்னங்கிறத நம்ம கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ணும் பட்சத்துல அதை பார்த்து பல பேர் பல பொருள்கள் வாங்கிக்குவாங்க. ஏன்னா ரெகுலரா அவங்க யூஸ் பண்ணி பழகிட்டதுனால திடீர்னு வேற ஒரு பொருளை அவங்க மாத்தி யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதனால என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா அதை எல்லாத்துலயும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்து எல்லாரும் வாங்கிக்குவாங்க. சார் முக்கியமா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி நம்ம சேனல்ல வீடியோக்கள் இனி குறைய ஆரம்பிச்சிடும். இங்க மட்டும் இல்ல, மைவித்ரி ஆர்ட்ஸ் சம்பந்தமா பேசப்படுற, அதாவது ஆதரவா பேசப்படுற வீடியோக்கள் இனி வருங்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அது என்ன காரணம் அப்படிங்கிறது போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அது பல காரணங்கள் இருக்கு. இது தொடர்பா பல விஷயங்கள் உங்ககிட்ட மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவா நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை பொறுத்தவரையில வருமான நோக்கத்துக்காக நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்றது இல்ல. ஒரு ஆத்ம திருப்திக்காக, அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு மட்டும்தான். எவ்வளவு பேர் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தும் எவ்வளவு விஷயங்கள் இருந்தும் ஒரு மனநிறைவு இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லும் போது அதை நீங்க ஏத்துக்கிட்டு கமெண்ட் வழியா நீங்க உங்க கருத்து தெரிவிக்கும் போதும் எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி, அவ்வளவுதான். என்னுடைய நேரத்தை நான் வீணடிச்சு வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரியான சில சம்பவங்கள், அதாவது உங்ககிட்ட இருந்து வர்ற அந்த ஆதரவு எனக்கு பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்குது. அது நான் பெரிய ஒரு தொகை சம்பாதிச்சா கூட அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது. இந்த சேனலை பொறுத்தவரையில நான் எந்த ஒரு அமௌண்ட் சம்பாதிக்க கிடையாது. ஆனா உங்களுடைய அன்பை நான் சம்பாதிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பரவாயில்ல. சில பேர் கமெண்ட்ல சொல்லும் போது மகிழ்ச்சியா இருக்கு, அதாவது உங்க வீடியோ பார்க்கும்போது தான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் பதிவு பண்றீங்க. நீங்க நம்ம போடுற வீடியோனுடைய உண்மைத்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நான் சொல்ற தகவல் எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்லேயே நடக்காது. அது கொஞ்சம் கால இடைவெளி எடுத்துக்கிறோம். நீங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல புரியும். ஏன்னா அப்பதான் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தள்ளி போகும். ஆனா அந்த நேரத்துல நம்ம சொல்றது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி பல பின்பங்களை உங்களுக்கு எடுத்து காமிச்சாலும், ஆனா நிதர்சனமான உண்மை அதுதான். இப்ப நேத்து கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 3 கேட்டகரியில பிரிச்சு போட போறாங்க. அது இப்ப உங்க மனசு நம்ப மறுத்தாலும் அது நடக்கும்போது நீங்க ஏத்துக்குவீங்க. ஏன்னா இந்த வீடியோ வேணா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நடக்கும்போது நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அது நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இனி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால வீடியோக்கள் உடனே கிரியேட் பண்ணி போட முடியல. ஏன்னா நம்ம என்னதான் வாய்ஸ் ஓவரா நம்ம கொடுத்துருந்தோம்னா முகத்தை மறைச்சு வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் ஒரு வீடியோவாவது நம்ம முகத்தை காமிச்சு போடுறதுக்கு. நம்ம தப்பு பண்ணியிருந்தாதான் முகத்தை மறைச்சிக்கிட்டு நம்ம பேசணும். நம்ம எந்த தப்பும் பண்ண கிடையாது. ஃபேக்ட் இப்ப என்ன நடைமுறையில இருக்கோ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுல சில விஷயங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் நடக்காம போகலாம். ஏன்னா அதை விட பெட்டரா ஒரு விஷயம் கிடைக்கும் போது அவங்க அதுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது டீம் சம்பந்தமா, நம்ம நிறுவனம் சம்பந்தமா சில முடிவுகள் மாற்றி அமைக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில மாறுதல்களை அவங்களே மாற்றி அமைச்சுக்குவாங்க. இதுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரே வீடியோவில் தெளிவா பேசி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ண போறேன்னா, அடுத்தடுத்து பல வீடியோக்களை குறைச்சிக்கிட்டு முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் சேனல் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். வாட்ஸ்அப் சேனலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண பத்தாது, டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கீங்க. என்னுடைய எதனால சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது டெலிகிராம் சேனலுக்கு தான். ஏன்னா அதுலதான் கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேல என்ன நம்பி, அதாவது என் மேல் ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம கொடுக்குற தகவல் சரியா இருக்கும்னு சொல்லி வந்தவங்க. அவங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்காம அலக்கழிக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனால எல்லா தகவலும் டெலிகிராம்லயும் வரும். சில நேரங்கள்ல உங்க கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது நானே கேட்பேன். உங்களை பல பேருக்கு தெரியும். அந்த கமெண்ட்ஸ் மூலமா கான்டாக்ட் பண்ணி டெலிகிராம்ல உங்க பேர் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தனிப்பட்ட முறையில் நான் கான்டாக்ட் பண்ணி சில விஷயங்களை அவங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டு தான் இருக்கேன். வருங்காலங்களில் இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க என்ன மாதிரி முன்வைக்கிறீங்கிறத பொறுத்து உங்ககிட்ட நானே நேரடியா பேசுவேன். அப்படி நம்ம நேரடியா பல பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வீடியோ போடுறதுல ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால இனிமே சில விஷயங்களை வாட்ஸ்அப்லேயே டைரக்டா நம்ம கொடுத்துடலாம். வாட்ஸ்அப்ல டெலிகிராம்லேயே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் முயற்சி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இனி வருங்காலங்களில் வீடியோக்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும்.
அதுக்கான விளக்கத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். சார் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து வீடியோ மூலமாக வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக நான் வந்து பேச முடியாது. ஏன்னா வெளிப்படையாக நான் பேசும்போது அதுக்கு விட்டுருங்க, அதை நம்ம அந்த அடுத்து பார்த்துக்கலாம். அதனால வந்து சில தகவல்கள் உடனுக்குடியே நான் தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஒரு ஊடகம் வந்து தேவைப்படுது. அதனால வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம அதை பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு வந்து இந்த சேனல்ல வந்து நம்ம பல தகவல் கொடுக்கலாம். அதுல இருக்கிறவங்ககிட்டயும் நம்ம நேரடியாக வந்து பேசலாம். ஃபியூச்சர்ல வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதாவது வந்து எப்படின்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட நேரடியாக கால் பண்ணி நம்ம பேசுற மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணலாம். லைவ்ல பேசுற மாதிரியான ஒரு ஆஃபரை நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர். எனக்கு பொறுத்தவரையில் வந்து வியூஸ் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா வியூஸ் வச்சு நான் பெருசாக சம்பாதிக்க போகிறது கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான். வீடியோ பார்த்தாலுமே வந்து நீங்க வந்து எத்தனை பேர் பாக்குறீங்கிறது எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. எத்தனை பேர் லைக் பண்றீங்க அப்படிங்கறத தான் வந்து நான் ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து யார் பிடிச்சி பாக்குறா அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். பிடிக்காம பல பேர் பார்க்கலாம். ஆனா பிடிச்சி ஒரு 10 பேராவது வந்து முழுமையா பார்த்தாலே அதுவே நமக்கு வந்து திருப்தியான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு வேலை மெனக்கெட்டு நம்ம இவ்வளவு விஷயங்களை ரெடி பண்ணி இவ்வளவு கேதர் பண்ணி அதை நம்ம வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி நம்ம போடுறதுல வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக. அப்ப அந்த ஆத்ம திருப்தியே கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது போடுறதுல எந்த ஒரு பலாபலனும் இல்லாமல் போயிடும். அதனால வந்து நீங்க வந்து நம்ம போடுற வீடியோ ரேரா வந்தாலுமே வந்து நீங்க வந்து அதுக்கு லைக் பண்ணிருங்க. கண்டிப்பா நீங்க லைக் பண்ணாதான் எனக்கு யார் லைக் பண்ணிருக்காங்க தெரியும். முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்லயுமே வந்து அந்த லைக்கை போட்டு விடுங்க. நீங்க கமெண்ட் போடலனாலும் லைக்கை போட்டீங்கன்னா சரி, இவங்க எல்லாம் வந்து நமக்கு வந்து கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய ஐடி எல்லாமே வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிடிஎஃபாக எடுத்து வச்சிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி கமெண்ட் போடுறாங்க அப்படிங்கிறத அதில் வந்து பாசிட்டிவாக போடுறவங்களுக்கு அப்புறம் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாசிட்டிவாக போடுறவங்களுமே வந்து ரேராக போடுறவங்க இருக்காங்க, அடிக்கடி போடுறவங்க இருக்காங்க. அதில் வந்து கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா, அவர் இவ்வளவு தூரம் நமக்காக கமெண்ட் போட்டதுக்காகவாவது நம்ம ஒரு பேரை நம்ம வந்து சொல்லியாங்கன்னா, அசோக் குமார் நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. கமெண்ட்லேயே அதிகமான கமெண்ட் போட்டதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட். அதனால வந்து இந்த மாதிரி நிறைய பேர் போடுறப்ப வந்து அது தனியாக பிரிச்சு காமிச்சிடும். யூடியூப்லேயே வந்து யார் யார் எவ்வளோ கமெண்ட் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க அதை பார்த்து நம்ம தனியாக பிரித்து வச்சு அவங்ககிட்ட மட்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன அசோக் குமார்ட்ட கூட வந்து இடையில டெலிகிராமில் நான் பேசினேன். அடுத்தடுத்து உங்ககிட்டயும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் சொல்ற நண்பர்களே, எல்லா தகவலையும் நம்ம வெளிப்படையாக வந்து வீடியோ மூலமாக நம்ம சொல்லும்போது அது வேற மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதனால வந்து சமீபத்தில் கூட ஒரு வீடியோ என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ஏன் அதை எங்களுக்கு பார்க்க முடியல, நான் டைம் இல்லை பார்க்காம போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து சில காரணங்கள் இருக்கு. அதாவது வந்து எல்லாருக்கும் நம்ம தகவல் கொடுக்கறத விட நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு மட்டும் நம்ம உள்ளபடியான தகவலை நல்லபடியாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து பல பேர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கனால வீடியோவில் வந்து கவனம் செலுத்த முடியல. தகவலை வந்து வாய் வழியாவே எல்லாத்துக்குமே வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான். நிறைய பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோ இல்லாட்டி அடுத்த வீடியோ ஒரு 2-3 வீடியோக்குள்ள வந்து உங்ககிட்ட தெளிவா பேசுற மாதிரியான விளக்கமான ஒரு பெரிய லென்த்தான ஒரு வீடியோ தான் வரும். கண்டிப்பா அது பிரீமியர்ல தான் வரும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, வாட்ஸ்அப் சேனல்ல சேருன்னு சொல்லி எல்லாருமே சொல்றீங்க. எதுக்காக சொல்றீங்க அப்படி மற்றவங்க வந்து சொல்றாங்கன்னா அவங்களும் அதே தகவல் கொடுக்கறதுக்காக தான். நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ ஓப்பனாவே சொல்லிடுறேன். இனி நம்ம கொடுக்க போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து முக்கியமான வீடியோக்கள் எல்லாமே வந்து அன்லிஸ்டட் தான் பண்ணி கொடுக்க போறோம். நம்ம அப்படி அன்லிஸ்டட் பண்ணி கொடுக்குற போது யார் யாருக்கெல்லாம் நம்ம லிங்க் கொடுக்குறோமோ அவங்க மட்டும்தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து வருமானத்துக்காக நம்ம பண்ணோம்னா எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு நினைப்போம். யார் விருப்பப்பட்டு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம அனுப்பிச்சு விட்டு அவங்க மட்டும் பார்த்தா போதும். மற்றவங்கலாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால வந்து இந்த சேனல் மூலமாகவும் டெலிகிராம் சேனல் மூலமாகவும் லிங்க் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறோம். அந்த லிங்கை பார்த்து நீங்கள் வந்து எல்லா வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பப்ளிக்காக கொடுக்கும்போது இந்த நமக்கு தேவையில்லாத ஆட்கள் அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து நான் எடுத்திருக்கேன். இது சரியா தப்பா அப்படிங்கிறத வந்து நீங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து உங்களுக்காகத்தான் நான் வந்து உருவாக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இதுல வந்து பல பேர் பல கருத்து சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்கிறேன், அதாவது நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பர்டிகுலர்ல இருக்கிற நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத தான் வந்து நான் விரும்புறேன். சார் நண்பர்களே, இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம அன்லிஸ்டட் பண்ணி கொடுக்கறதுனால வீடியோக்களை வந்து டெலிகிராம் சேனல்ல தான் அதிகமாக நீங்க பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்க எல்லாமே டெலிகிராம் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணீங்க. கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து டெலிகிராமில் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன். டெலிகிராமை பொறுத்தவரையிலும் சரி, வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையிலும் சரி, மேக்சிமம் வந்து நைட்டு 8 மணிக்கு நான் 8 மணி டு 9 மணிக்குள்ள வந்து முக்கியமான தகவல்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணுவேன். இது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அது வந்து முக்கியமானதாக இருந்து அது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்து அதை நான் டெலீட் பண்ணிடுவேன். நான் அதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. தகவலை கொடுத்துட்டு உடனே டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான்.
அதை வந்து இப்போ சேனலுமே வந்து மற்றவங்களும் வந்து சேர்ந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட நேரங்களில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அப்பப்போ இத்தனை மணிக்கு இந்த செய்தி வரப்போகுது எல்லாரும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிடுவோம். தயவு செஞ்சு அதை நீங்கள் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மற்றவங்களாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்ம கொடுக்குற எந்த தகவலையும் நீங்கள் யாரும் ஃபார்வர்ட் பண்ண வேணாம். உங்க அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளவு காலம் நீங்கள் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொன்ன வீடியோவுக்கும் இதுக்கு நடுவில் நான் கம்பெனியில் இருக்கனா இல்லையான்றது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து நிறுவனத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சமீபத்தோட வந்து நம்ம அண்ணன் விவசாயி ரமேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஃப்ராங்கா வந்து நான் அந்த நிறுவனத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே காமிச்சிருந்தாரு. ஐடியா காட்டுறதுனால ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்த வீடியோவில் அது சம்பந்தமா நம்ம வந்து தெளிவா பேசலாம். சார் நண்பர்களே, இப்போ வந்து இந்த வீடியோமே கொஞ்சம் லென்த்தா இருக்கும். புதுசா பாக்குறவங்களுக்கும் ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு அது போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்ம சேனலை வந்து விருப்பப்பட்டு ஃபாலோ பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல தகவலா இருக்கும். சார் நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு வாழ்க வளமுடன்.